ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பாக்கியா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு நல்லா காரசாரமாக புளிப்பாக சூப்பராக ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் ஒரு 10 டு 12 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வாஷ் பண்ண தக்காளியை ரஃப்பாக 4-5 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் சேர்த்து இப்போ ஃபுல்லாக அரைச்சிருவோம். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்றதில்ல, ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தக்காளியில் இருந்த தண்ணியே வருன்றதுனால தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோலியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சதும் இதில் நான் ஒரு 10 டு 12 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் மஞ்சத்தூளோட அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அதுவே நல்லா கொதித்து சுருங்கி வரும். பார்த்தீங்களா இப்போ எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குதுன்னு? இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நான் காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கூட கொதிக்க விடுங்க. நீங்கள் எவ்வளோக்களவு காரம் சேர்க்குறீங்களோ அது கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா? அதனால் காரம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். தக்காளியோட புளிப்பு காரத்தை எடுத்துரும். அதனால் நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஏன்னா கொதிக்கும்போது தெறிக்க ஆரம்பிச்சிடும் கையில். ஸோ அது மூடி போட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட தொக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு கூட நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரவா தோசை செஞ்சுருக்கேன். ரவா தோசைக்கு தக்காளி தொக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நல்லா புளிப்பாக காரசாரமாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ.